ஓகே, சன்ஃப்ளவர் லேண்டு பிகினர்ஸ் கைடில் இது பார்ட் 4வது வீடியோ. 3வது வீடியோவில் வந்து நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, மார்க்கெட் பிளேஸை பார்த்துட்டு இந்த பம்கினோட லெவல் 47 இருக்குல்ல, இதோட லெவலை வந்து எப்படி ஃபாஸ்ட்டாக நம்ம வந்து டெவலப் பண்ணுறது. ஸோ அது உங்களுக்கு வந்து ஒவ்வொன்றும் நம்ம இங்கே செலவு பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காயினாகவும் ஃப்ளவர் டோக்கனாகவும் கன்வெர்ட் பண்ணலாம் சார். ஸோ அந்த ஃப்ளவர் டோக்கன் நம்ம செலவு பண்ணி தான் வந்து நம்ம ஒவ்வொன்றையும் பண்ணுறோம், ஓகேங்களா. ஸோ இதோட லெவல் அப்போ வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணணும். அதுக்கு வந்து குறைந்தபட்சமாக ஃப்ளவர் டோக்கனை நம்ம செலவு பண்ணி இதோட வந்து லெவலை ஏற்றணும். இதோட லெவலை ஏற்றுறதுனால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ 47வது லெவலில் இருக்குது. ஸோ இது லெவல் வந்து நான் ஏற்ற வேண்டியது எதுக்கு முக்கியம் அப்படின்னா, இந்த லேண்ட் எக்ஸ்பேன்ஷன்லாம் பண்ணுறதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட லெவல் இருக்கணும் அப்படின்னு இருக்குது. இப்போ வந்து நான் பார்த்திங்கன்னா பீட்டல் ஐஸ்லேண்டில் ஃபுல்லாக அப்கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை நான் கிளிக் பண்ணேன்னா வந்து பார்த்திங்கன்னா 20 கிரிம்ஸ்டோன் கொடுத்து டெசர்ட் ஐஸ்லேண்டுக்கு வந்து போயிடலாம். என்னோடய பம்கின் லெவல் வந்து பார்த்திங்கன்னா 47. ஸோ லேண்ட் எக்ஸ்பேன்ஷனுக்கு நான் போயிட்டு இப்போ நான் டெசர்ட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இங்கே ஃபஸ்ட்லேருந்து இருக்குது. ஸோ நான் டெசர்ட்டுக்கு போனேன்னா 40வது லெவலில் இருக்கணும். ஏற்கனவே 47வது லெவலில் வந்து இருக்குது. ஸோ அடுத்த லெவல்னு சொல்லி போயிட்டே பார்த்திங்கன்னா இங்கே வரைக்கும் பார்த்திங்கன்னா நான் 12 வரைக்கும் பண்ணிக்கலாம் 47. ஸோ அடுத்து நான் 13வது லேண்ட் எக்ஸ்பென்ஷனை பண்ணணும் அப்படின்னும்போது எனக்கு பம்கினோட லெவல் வந்து 50 இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு 53 இப்படியே வந்து போயிட்டுருக்கோம் ஒவ்வொரு இதுக்கும். நீங்கள் வந்து ஆரம்பத்தில் நியூ பிளேயராக இருக்கீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பம்கின் லெவல் 1ல் நீங்கள் இருக்கலாம். ஸோ இங்கே 2வது லெவலுக்கு போனால் தான் இந்த லேண்டை வந்து எக்ஸ்பென்ஷன் பண்ண முடியும் அப்படின்னு. ஸோ 11க்கு போனால் தான் இந்த இதை வந்து ரீச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பீட்டல் பேரடைஸ் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் வரணும்னா 11வது லெவலில் இருக்கணும். அதில் ஒவ்வொரு லேண்ட் எக்ஸ்பென்ஷனுக்கு இந்த மாதிரி லெவல் வந்து இருக்கணும், ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல வந்து லேண்ட் எக்ஸ்பென்ஷனுக்கு இந்த லெவலப் பண்ணுறது வந்து தேவைப்படுது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கில் பாயிண்ட்டு, இந்த இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் லெவலப் பண்ண வேண்டியது தேவைப்படுது. இது 47 இதோட லெவல் அப்படின்போது 47 ஸ்கில் பாயிண்ட் வந்து கிடைக்கும். ஸோ இந்த ஸ்கில் பாயிண்ட் வந்து நம்ம இந்த இதில் போடும்போது நம்மளுக்கு வந்து என்எஃப்டி இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து இது வந்து வேலை செய்யும். அதான் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் வந்து ஒரு ஸ்கில் பாயிண்ட்டை நான் வந்து போட்டிருக்கேன்னா 0.1 வுட் அப்படின்னு கிடைக்கும். சார் நான் ஒரு நாளைக்கு ஒரு 500 வுட்டு நான் வந்து கலெக்ட் பண்ணுறேன் அப்படின்போது 0.1 அப்படின்போது என்னாச்சுங்க. ஸோ இந்த ஒரு ஸ்கில் பாயிண்ட் நான் இதில் போட்டு வச்சுருக்கனால இந்த வந்து எக்ஸ்ட்ரா கிடச்சிட்டே இருக்கும். ஸோ நான் இதை லெவலப் பண்ணாமல் இதில் ஸ்கில் பாயிண்ட் போடாமல் வுட்டை வெட்டிட்டு இருந்தேன்னா ஸோ இந்த இதை வந்து நான் லாஸ் பண்ணுவேன், ஓகேங்களா. ஸோ அதே போல் வந்து 0.2% வுட்டு கிடைக்கும்னு சொல்லி என்எஃப்டி வைக்கிறாங்க. அது வந்து நமக்கு வந்து காசு கொடுத்து பை பண்ணணும், ஓகேங்களா. ஸோ அதையும் பண்ணிக்கிட்டு இதையும் பண்ணோம்னா உங்களுக்கு டபுள் லாபம். இதை வந்து நம்ம கண்டிப்பாக பண்ண வேண்டியது இருக்குது, லெவலப் பண்ண வேண்டியது. லேண்ட் எக்ஸ்பென்ஷனுக்கு வந்து லெவலப் பண்ண வேண்டியது இருக்குது. அதே போல் வந்து இந்த ஸ்கில் பாயிண்ட் தேவைப்படுறதுக்கும் லெவலப் பண்ண வேண்டியது இருக்குது. அதுதான் இந்த ஸ்கில் பாயிண்ட்டுக்கும் அந்த லேண்ட் எக்ஸ்பென்ஷனுக்கும் அந்த பம்கினோட லெவல் ஏற்ற வேண்டிய அவசியம் வந்து இருக்குது. மேக்ஸிமம் லெவலுக்கு நீங்கள் ஏற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஸ்கில் பாயிண்ட்டில் வந்து எல்லாமே நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இதில் பார்த்து ஃபிஷ்ஷிங்கில் 0, ஸோ கிராப்ஸில் 11, ட்ரீஸில் வந்து 9க்கு 9 போட்டிருக்கேன், ஓகேங்களா. ஸோ மைனிங்கில் 0, இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே ஸ்கில் பாயிண்ட்டே போட முடியல. ஏன்னா 47வது லெவலில் தான் இருக்குது. அதிகபட்சம் வந்து ஒரு 125 லெவலோ 150 இருக்குதுன்னு நினைக்கிறேன், ஓகேங்களா. ஸோ அந்த ரேஞ்சுக்கெலாம் போனால் நம்ம அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். நம்ம இன்னும் இங்கேயே தான் இருக்கோம், ஓகேங்களா. அந்த மாதிரி இருக்குது. இப்போ வந்து எனக்கு வந்து நான் 50வது லெவலில் ரீச் பண்ண வேண்டியிருக்கு டெசர்ட்டில் வந்து ஒரு குறிப்பிட்ட இதுக்கு மேலே. அது போக வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த கம்போஸ்டர்லாம் செஞ்சு வச்சுருக்கேன். இதுக்கு வந்து ஸ்கில் பாயிண்ட்டே இல்லாதனால அதை வந்து நான் சரியாக பண்ண முடியல. இந்த கம்போஸ்டர்லேயே எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு 10 ஸ்கில் பாயிண்ட் தேவைப்படுது. ஸோ நான் அப்போ ஒரு 10 லெவலை வந்து நான் ஏற்றணும், 57 வரைக்கும் லெவல் ஏற்றணும். ஸோ லெவல் ஏற்றுறதுக்கு அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த பம்கினுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணினாலே ஸோ இவ்வளோ ஃபுட்டு இருக்குது. ஸோ இதெல்லாம் கொடுத்தோம்னாலே அது சாப்பிட்டு லெவல் ஏறிக்கும். அது மாதிரி 10 வந்து அது கொடுக்கலாம். நம்மகிட்ட இருக்குதுன்னா இதில் 9 தான் இருக்குது. 10 இருந்துச்சு அப்படின்னா ட்ரிங்க்கு, இது வந்து ஒரு ஸ்மூத்தி அப்படின்னு வைங்களா, அதனால் ட்ரிங்க்குன்னு காட்டுது. ஸோ மற்றதுக்கெலாம் வந்து ஈட்டுன்னு காட்டும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த ஃபுட்டெல்லாம் வந்து இந்த இதில் வந்து செஞ்சுக்கலாம். ஸோ ஃபயர் பிட் அப்படின்றது ஒன்று இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேக்கரி, இதில் வந்து கேக்கெல்லாம் வந்து செஞ்சுக்கலாம். ஸோ கிச்சன் இருக்குது, இதுக்குள்ளே வந்து நிறைய ஃபுட்டெல்லாம் வந்து நம்ம செஞ்சுக்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டெலி அப்படின்னு சொல்லியிருக்கு, இதுக்குள்ளேயே வந்து நம்ம நிறைய ஃபுட்டை வந்து செஞ்சுக்கலாம். இது வந்து ஸ்மூத்தி ஷேக், இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கூல்ட்ரிங்க்ஸு, கோகோலா, இந்த மாதிரி வந்து கோகோலா மிரண்டான்னு சொல்லிட்டு, ஸோ இந்த மாதிரி ஜூஸ் எல்லாம் இதில் என்ன செய்வாங்களோ அதை வந்து நம்ம வந்து செஞ்சுக்கலாம், ஓகேங்களா. சரி, இது வந்து 1 2 3 ஸோ 5 ஐட்டம் இருக்குது. இதில் வந்து உங்களோட லெவலில் நீங்கள் இப்போ என்ன லேண்டில் இருக்கிறீங்களோ அதில் உங்களுக்கு எதெல்லாம் அன்லாக் ஆகிருக்கோ அதெல்லாம் செஞ்சு வச்சுக்கணும். அதில் உள்ள ஃபுட்டை தான் நீங்கள் வந்து செஞ்சு இந்த பம்கினுக்கு வந்து ஃபீட் பண்ண முடியும், ஓகேங்களா. ஸோ அதை பற்றி நம்ம பார்த்துருவோம். டோட்டலாக ஓவராலாக எதை செஞ்சால் நல்லா இருக்கணும், அதுக்கு நம்ம ஒன்றுமே பண்ண வேண்டியதில்லை. இந்த மஷ்ரூம் வளர்ந்துருக்கு பார்த்தீங்களா, ஸோ இதை கிளிக் பண்ணிங்க. இந்த மஷ்ரூம்லாம் வந்து இதை வச்சு நம்ம வந்து இந்த பம்கினோட லெவலை வந்து ஃபாஸ்ட்டாக ஏற்றுறதுக்கு வந்து யூஸ் ஆகும். நம்ம நேராக வந்து sfl.world அப்படின்னு போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்ஃபோவில் வந்து குக்கின்னு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு வந்துட்டிங்கன்னா
ஃபயர் பிட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எஸ்எல்பி எக்ஸ்பி பெர் 1 எஸ்எல்பி அப்படின்னு சொல்லி இப்போ வந்து ஃப்ளவர் டோக்கனாக மாற்றிட்டாங்க. ஸோ அவங்க எஸ்எல்பிலேயே தான் இருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா 0 அப்படின்னு காட்டுது. ஸோ நெக்ஸ்ட்டு இதை கிளிக் பண்ணிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு எஸ்எல்பி நீங்கள் செலவு பண்ணிங்கன்னா 5846 எக்ஸ்பி வந்து கிடைக்கும் பீஸாவில். ஸோ நான் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கேன், நிறைய பேர் யாரை வேணால் கேட்டு பாருங்கள். பீஸா வந்து இந்த ஃபயர் பிட்டில் செஞ்சு அந்த பம்ப்கினுக்கு நம்ம ஃபீட் பண்ணுறது மட்டும்தான் வந்து ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது சிம்பிள் தான். இந்த ஃபயர் பிட் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னும்போது நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு வந்து போக வேண்டியதான். ஸோ உங்கள்கிட்ட என்ன இருக்குது, கிச்சன் இருக்கா, சரி வாங்க இங்கே வாங்க, அப்படி கீழே வந்தீங்கன்னாக்கா கிச்சன் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு எஸ்எல்பிக்கு வந்து 9000 அதாவது 92300 எக்ஸ்பி வந்து கிடைக்குது. ஓகே, இது 92300 எக்ஸ்பி. நீங்கள் என்னங்க பீஸா தான் வந்து பெஸ்ட்டுன்னு சொன்னீங்க. இங்கே வந்து பார்த்துட்டா ஒரு எஸ்எல்பிக்கு வந்து 92000. இதே நீங்கள் செஞ்சீங்க. ஆனால் இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா வைல்டு மஷ்ரூம் 10 வேணும், பொட்டேட்டோ 5 வேணும். ஸோ பொட்டேட்டோ விளைய வச்சுக்கலாம், வாங்கிக்கலாம். ஆனால் அந்த மஷ்ரூம் வந்து நம்ம எப்போ உள்ளே வரும்போது இங்கே 1 2 வளர்ந்துருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் அறுவடை பண்ணலாம். அங்கே இருக்கிறதா இருக்கும். அதுக்கு மேலே மஷ்ரூம் நீங்கள் எங்கேயும் வாங்க முடியாது, கிடைக்காது. ஸோ அந்த ஒரு பிரச்சனை இருக்குது. இருக்கிற வரைக்கும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து மஷ்ரூம் உங்களுக்கு எத்தனை இருக்கோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து வந்து நீங்கள் நெக்ஸ்ட் இங்கே தான் போய் ஆகணும். ஓகேங்களா? வேட்டு நீங்கள் விளைய வச்சுக்கலாம், வாங்கிக்கலாம். லெமனை விளைய வச்சுக்கலாம், வாங்கிக்கலாம். சீஸும் நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம். அதாவது எல்லாமே அந்த சீஸுக்கு தேவையான பொருளை வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் இங்கே போயிங்கன்னா மேஜிக் மஷ்ரூம் இருக்கும். இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்காது. ஸோ இங்கே இன்னொரு விஷயம் வந்து பார்க்க வேண்டியிருக்கு. எக்ஸ்பி பர் டே ஒரே நாளில் இப்போ நான் இன்றைக்கே சூப்பர் ஸ்டார் ஆகினுங்க அப்படின்னு இதை நீங்கள் பயன்படுத்தலாம். அங்கேயும் வந்து என்ன பிரச்சனைனா உங்களுக்கு மேஜிக் மஷ்ரூம் வந்து வேணும். மேஜிக் மஷ்ரூம் இருந்துச்சு அப்படின்னா ஒரே நாளில் இவ்வளோ எக்ஸ்பி கிடைக்கும். அதனால் எஸ்எல்பி வந்து உங்களுக்கு வந்து அதிகமாக செலவானாலும் ஒரே நாளில் நீங்கள் லெவல் ஏற்றணும் அப்படின்னா இது 30 செகண்ட் தான் அவங்க செய்கிறதுக்கு. அதனால் வந்து இந்த மேஜிக் மஷ்ரூமும் பீட்ரூட்டும் இருந்துச்சுன்னா சூப்பராக வந்து எக்ஸ்பி எடுக்கலாம். இங்கே 2 ஆப்ஷன் கொடுக்குறாங்க, எக்ஸ்பி பர் எஸ்எல்பி, எக்ஸ்பி பர் டே. இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லட்சக்கணக்கில் எக்ஸ்பி கிடைக்குது. அங்கேயும் வந்து அந்த மேஜிக் மஷ்ரூம் கொண்டு வச்சுருங்க. அந்த மேஜிக் மஷ்ரூமும் கிடைக்காது, எங்கேயும் வாங்க முடியாது. அந்த கேம்லேயே வந்து ஸ்பான் ஆகிருந்தால் அதை கிளிக் பண்ணோம்னா தான். ஸோ அதனால் வந்து அதை நம்ம வந்து விட்டு தள்ள வேண்டியதான். இங்கோட்ட இருக்கிற வரைக்கும் பயன்படுத்திட்டு அதுக்கு மேலே விட்டு தள்ளிட்டு எக்ஸ்பி அதாவது வந்து எஸ்எல்பிக்கு அதிகமான எக்ஸ்பி கொடுக்குறது எது அப்படிங்கிறத பார்த்து நம்ம பீஸா வந்து செஞ்சுக்கணும். ஓகேங்களா? பீஸா வந்து இந்த ஃபயர் பிட்டில் வந்து பீஸா வந்து செஞ்சுக்கலாம். நம்ம ஒரு 5 செஞ்சு வச்சுருக்கோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டொமேட்டோ 30, 5 சீஸு, அது வந்து கோதுமை வந்து 30 வேணும். சீஸுங்கிறதையும் நம்ம வந்து செஞ்சாகணும். ஸோ இந்த டெல்லியில் போய்ட்டு இந்த சீஸை செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மில்க்கு மட்டும்தான் வேணும். ஓகேங்களா? ஒரு 3 மில்க் வேணும் இது ஒன்று செய்கிறதுக்கு. ஸோ மில்க் உங்ககிட்ட மாடு இருந்ததுன்னா பாலை கறந்துக்கலாம். ஸோ நம்மளே வந்து மாடை வச்சு மேய்ச்சி பாலை கறந்தோம்னா அது வந்து ப்ராஃபிட்டபுளாக இருக்காது. ஸோ நீங்கள் மார்க்கெட்டில் போய்ட்டு ரிசோர்ஸில் போய்ட்டு நீங்கள் மில்க்கை வந்து பை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மில்க்கை வந்து பை பண்ணிங்க. அது வந்து உங்களுக்கு அனிமல்ஸ் வந்து எப்போவுமே வந்து ப்ராஃபிட்டபுளாக இருக்காது. அதுக்கான என்எஃப்டி ஸ்கில் பாயிண்ட்டு இப்போ என்னோடய ஸ்கில் பாயிண்ட்டில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அனிமல்ஸுக்கு ஒன்று கூட நான் போட்டிருக்க மாட்டேன். அதுபோல் அதுக்கு என்எஃப்டியும் என்கிட்ட இருக்காது. அது கொஞ்சம் ஹை லெவல் பிளேயர்ஸு என்எஃப்டிலாம் வச்சுருப்பாங்க, ஸ்கில் பாயிண்ட்லாம் போட்டிருப்பாங்க. அவங்க வந்து செல் பண்ணுவாங்க. அதை வாங்கி நீங்களே வந்து மாடு மேய்ச்சி பால் கறக்கணும்னு நினச்சிங்கன்னா அது வந்து ப்ராஃபிட்டபுளாக இருக்காது. ஸோ இதுக்கு வந்து நமக்கு தேவை வந்து மில்க்கு. ஓகேங்களா? அதை வச்சு நீங்கள் இதில் வந்து இந்த சீஸை வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். அது வந்து ஒரு 20 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். ஆனால் பீஸா ரெடியாக ஒரு நாளே ஆகும்னு வச்சுக்கலாம். கிட்டத்தட்ட 20 மணி நேரம் ஆகுது, ஒரு நாள் ஆயிரம் வச்சு. ஸோ இதுக்கு வந்து டொமேட்டோ நீங்கள் விளைய வச்சுக்கலாம், கோதுமை நீங்கள் விளைய வச்சுக்கலாம். சீஸ் செய்கிறதுக்கான மில்க்கு மட்டும் நீங்கள் பை பண்ணி பீஸா செஞ்சு நீங்கள் இதுக்கு வந்து ஃபீட் பண்ணி நீங்கள் கொடுத்துடலாம். அப்படி இல்லை உங்கள்கிட்ட வந்து பேக்கரி தான் இருக்குது, இந்த கிச்சன் மட்டும்தான் இருக்குதுன்னா நான் சொன்ன மாதிரி இந்த குக்கிங்கில் SLFL.world போய் குக்கிங்கிறதை செலக்ட் பண்ணி ஸோ நீங்கள் கிச்சன் மட்டும்தான் உங்கள்கிட்ட இருக்குன்னா இந்த மஷ்ரூம் இருக்கிற வரைக்கும் இதை கொடுத்துட்டு அதுக்கு அடுத்து இங்கே வாங்க வேட்டு, லெமன்னு, சீஸு. ஸோ மில்க்கை வாங்கிட்டு நீங்கள் எந்த இது பேர் என்னமோ போட்டிருக்காங்க வாயில இதை வந்து நீங்கள் செஞ்சு அதுக்கு வந்து பம்ப்கினுக்கு வந்து ஃபீட் பண்ணிக்கலாம். டெல்லியில் மட்டும் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னாக்கா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்எல்பிக்கு வந்து 3381 தான் கிடைக்குது. அது வந்து சீஸு, ப்ளூபெரி அப்படிங்கிறது வேணும் அப்படிங்கிற மாதிரி. ஸ்மூத்தி ஷேக்கில் வந்து நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா இங்கே வந்து கிளிக் பண்ணி பார்த்துக்குவோம். ஸோ 3457 எக்ஸ்பி கிடைக்குது. அதில் லூட் அப்படிங்கிறத வந்து நம்ம இதுக்கு எத்தனை பல வகைகள் வந்து தேவைப்படுது. பேக்கரி தான் உங்கள்கிட்ட இருக்குன்னா இங்கேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இது வந்து நல்லாயிருக்கு. ஸோ பீஸா விட லெமன் சீஸ் கேக் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 5746. அதில் வந்து லெமன்னு, சீஸ், எக்கு. ஓகே, இது எல்லாமே கிடைக்கக்கூடியதான். மார்க்கெட் ப்ளேஸில் வந்து பை பண்ணிக்கலாம். ஸோ பேக்கரியில் வந்து லெமன் சீஸ் கேக் 5700. ஸோ இது வந்து 5800. அப்பவும் பீஸா தான் நம்பர் 1 இருக்குது. நான் ஒரு வேளை நான் தப்பாக சொல்லிட்டேன், பீஸா விட அது அதிகமாக இருக்கும்னு நினச்சேன். கொஞ்சம் தான் அதுக்கு வித்தியாசம் இருக்குது. உங்கள்கிட்ட பேக்கரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த லெமன் சீஸ் கேக் அப்படிங்கிறத செஞ்சு அதிகபட்சமாக செஞ்சுக்கிட்டே இருங்க.
இது வந்து 1 day 6 hours, அதுவும் டைமும் வந்து அதிகமாகுது. பீஸா கூட 20 மணி நேரம் தான். ஸோ இது 1.5 நாளே ஆகும் போல் இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று நீங்கள் செஞ்சுக்கலாம். இல்லை உங்கள்கிட்ட வந்து என்ன இருக்குது, ஸ்மூத் ஷேக்கு, இந்த டிலி, இதில் எது இருக்கோ அதில் வந்து செஞ்சுட்டு நீங்கள் அப்புறம் உங்கள்கிட்ட கிச்சன் பேக்கரிலாம் வந்ததுக்கு ஒன்று நேராக பீஸாவுக்கு போயிருங்க. இப்போ வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, பீஸாவே நீங்கள் திரும்ப செஞ்சுட்டு இருக்க முடியாது, நீங்கள் எல்லாத்தையும் செய்யணும் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு அப்டேட் பண்ண போகிறதா நான் நினைக்கிறேன். நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டோம், பம்ப்கின் அதாவது சன்ஃப்ளவர் லேண்டில் வந்து எவ்வளோ ஏர்னிங்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி 10% தான் வந்து ரிசோர்ஸ் டேக்ஸ் இருந்துச்சு. நான் அப்போ வீடியோ போட்டிருந்தேன். அது வீடியோ போட்டு கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா 50% ரிசோர்ஸ் டேக்ஸ் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்தேன். அந்த மாதிரி நம்ம வீடியோ போட்டோடனே காக்கா உட்காந்தோடனே பணம் மலை உட்காந்த மாதிரி கதையெல்லாமல் எப்போ என்ன அப்டேட் பண்ணுவாங்கன்னே தெரியாது. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து நீங்கள் ஒரு மாதம் 2 மாதம் கழிச்சு இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா அப்போ பீஸாவே செய்ய முடியாமல் ஏதாவது பண்ணி வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இருக்காது. அதாவது வந்து என்னென்னா, இந்த பீஸாவே செஞ்சிட்ருக்காங்க, அந்த ஃபயர் பிட்டில் வந்து இது எல்லாமே செய்யணும், இது எல்லாமே செஞ்சுட்டு இதையும் செஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி வரும். ஸோ இது எல்லாமே செய்யறதை ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம எதையும் செஞ்சுக்க போகிறோம். நான் என்ன சொல்கிறேன்னா, பீஸாவே செய்கிறாங்கன்னா நீங்கள் பீஸாவுக்கு வந்து இவ்வளோ எக்ஸ்பி வர மாதிரி வச்சுருக்கீங்க. ஸோ ஆவரேஜாக எல்லாத்துக்கும் இதே 5846 எக்ஸ்பி வருதுன்னா நம்ம எல்லாத்தையும் மாற்றி செய்ய போகிறோம். ஸோ இந்த மாதிரி 0 எக்ஸ்பிலாம் வர மாதிரிலாம் வச்சு விட்டுட்டு இதுக்கு 316 தான் எக்ஸ்பி கிடைக்கும் ஒரு எஸ்எல் பீஸாக போனால், அப்போ யார் செய்ய போகிறா? ஓகேங்களா? ஸோ இதையும் செஞ்சு தான் ஆகட்டும் அப்படின்னு கொண்டு வந்தாங்கன்னா அப்போ என்ன பண்ணலான்றது அப்போ பார்ப்போம். இப்போதைக்கு வந்து அந்த அப்டேட்டு, ஆனால் அந்த அப்டேட் வரப்போதாமா, இது செஞ்சு தான் ஆகணும் அப்படின்ற கட்டாயத்துக்கு வரப்போதா, இல்லை வந்து எனக்கு பீஸா செய்யணுன்னா நீங்கள் வந்து ஏற்கனவே 20 மணி நேரம் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து டைம் ஸ்கிப் கொடுப்பாங்களா அப்படிங்கிறத அந்த அப்டேட் வந்தால் தான் தெரியும். இப்போதைக்கு உள்ள நிலவரப்படி வந்து நீங்கள் பீஸா செஞ்சு இந்த பம்ப்கின்க்கு ஃபீட் பண்ணுறது தான் வந்து ப்ராஃபிட்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறதான் இதோட லெவலை வந்து ஏற்றுறதுக்கு. அது போக நான் சொன்ன மாதிரி உங்கள்கிட்ட ஃபயர் பிட்டு இல்லை அப்படின்னா உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அந்த குக்கிங்கில் sf.world போய் பார்த்துட்டு செஞ்சுங்க. அது போக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து விஐபி வந்து எடுத்துருங்க. விஐபி நானே வந்து இத்தனை ஃபுட்டு வச்சுட்டு இது கொடுக்காமல் இருக்கேன் அப்படின்னா, ஸோ நான் டெசர்ட்டுக்கு போனால் விஐபி எடுக்கணும். அப்போது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இதுக்கு ஃபீட் பண்ணும்போது எனக்கு 10% எக்ஸ்பி வந்து அதிகமாக கிடைக்கும். ஸோ நான் ஒரு 10,000 எக்ஸ்பி வந்து இதுக்கு ஃபீட் பண்ண போகிறேன், இன்னொரு 10% அதிகமாக கிடைக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 2வது பார்ட்டில் நிறைய பார்ட் வரும்போது எனக்கு எந்த பார்ட்டில் போட்டேன்னு தெரியாது. ஸோ இந்த ஃபேக்ஷனில் வந்து நான் வந்து ஏதோ ஒரு பார்ட்டில் சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? ஸோ இங்கே போய் நீங்கள் வாரம் நீங்கள் வந்து முன்னாடியே தயாராகிக்கிங்க. ஸோ இந்த நடுவில் ஒரு மிருகம் வச்சுருக்காங்க, இதுக்கு வந்து இந்த இதை கொடுத்துட்டு வந்து ஒவ்வொரு வாரமும் கொடுத்துட்டே வந்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரைக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வாரம் முடிஞ்ச 2வது வாரத்தில் வந்து 10%, ஸோ 4வது வாரத்துலேருந்து 6வது வரைக்கும் 20%, இப்படியே வந்து 50% வரைக்கும் போகுது. ஸோ நீங்கள் அதுக்கு முன்னாடியே நீங்கள் ஃபீட் பண்ணிட்டீங்கன்னா இதையும் கொடுத்துட்டே வாங்க. நான் இதையும் பண்ணிட்டு தான் அதை கொடுக்க போகிறேன்னா, இல்லை எனக்கு விஐபி எடுத்தாலே போதுமா அப்படின்றது தெரியல. ஸோ நானே இன்னும் இதை ஸ்டார்ட் பண்ணல. இதை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதுக்கு வந்து ஒரு இதை வந்து கொடுக்குறத ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து லாங் டேர்மில் நல்லா யூஸ் ஆகும். பார்த்திங்கன்னா ஒரு 10 வாரம் ஆயிடுச்சு அப்படின்னா 50%, விஐபிலேருந்து ஒரு 10%, ஸோ 60% எக்ஸ்பி வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து போயிட்டுனா ஸ்கில் பாயிண்ட்டு. உங்களுக்கு ஸ்கில் பாயிண்ட்டுக்காக தான் இதையே பண்ணுறோம். இருந்தாலும் உங்கள்கிட்ட ஸ்கில் பாயிண்ட் இருக்குது அப்படின்னா குக்கிங்குள்ளே போயிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா +5% எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரம் ஈட்டிங் மீல்ஸ். ஸோ மீல்ஸ் அப்படின்னா சாப்பாடு. இங்கே சாப்பாடு இல்லை, அங்கே எதை சொல்கிறாங்கன்னு தெரியல. ஸோ எல்லாமே சேர்த்து எதை ஃபீட் பண்ணாலும் 5% எக்ஸ்பி கிடைக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கு மேலே இது தெளிவாக தெரில. நீங்கள் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக வேணால் அவங்க டிஸ்கவுண்டில் போய் கேளுங்க, அப்படி தான் நினைக்கிறேன். ஸோ இதில் ஒரு ஸ்கில் பாயிண்ட் வந்து போடலாம். நெக்ஸ்ட் வந்து கேக் குக்கிங் டைம். ஸோ நீங்கள் கேக் தான் குக்கிங் பண்ண போகிறீங்க பேக்கரியில் அப்படின்னா இந்த ஸ்கில்லை போட்டுக்கலாம். ஒரு 10% டைம் வந்து குறையும். 10% எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரிங்க் ஸ்மூத் ஷேக். ஸ்மூத் ஷேக்கில் இருந்து தான் நீங்கள் வந்து அதுக்கு ஃபீட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த ஸ்கில் பாயிண்ட் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். 10% எக்ஸ்பி வந்து அதிகமாக கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ கிச்சனில் வந்து குக்கிங் டைம் வந்து 50% குறையும். இதில் வந்து போடுறது வந்து நிரந்தரமாக இருக்க போகிறதில்ல. இந்த ஸ்கில் பாயிண்ட்டை வந்து நம்ம எக்ஸ்பிக்கு அந்த பம்ப்கினோட எக்ஸ்பி லெவல் ஏறினதுக்கப்புறம் இந்த ஸ்கில் பாயிண்ட் வந்து நம்ம எடுத்து வேறு எதுக்காவது ரெகுலராக யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு போட்டுக்கலாம். ஆனால் ஸ்கில் பாயிண்ட்டை ரீசெட் பண்ணணுன்னா உங்களுக்கு 250 ஜெம்ஸ் கேட்பாங்க. இல்லைனா 6 மாதம் நீங்கள் வெயிட் பண்ணணும். அது ஒரு முறை பண்ணிட்டு இன்னொரு முறை பண்ணும்போது அந்த ஜெம்ஸ் வந்து அதிகமாகிட்டே போயிட்டுருக்கும். அதுவும் அந்த sfl.world இருக்கும், எவ்வளோ ஜெம்ஸ் வந்து இருக்கிறதுக்கு அதிகமாகிட்டே போயிட்டுருக்குன்னு சொல்லி. ஸோ நீங்கள் அதையும் பார்த்துக்கணும். அந்த ஸ்கில் பாயிண்ட்டை ரீசெட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா டெல்லி எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீல்ஸ் ஃப்ரம் டெல்லியிலேருந்து நீங்கள் எதை செஞ்சு அந்த ஃபீட் பண்ணாலும் பார்த்திங்கன்னா 15% எக்ஸ்பி வந்து அதிகமாக கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த நீங்கள் ஸ்கில் பாயிண்ட்டை வந்து இதில் போட்டுட்டு கூட டெல்லியில் இருக்கிற ஃபுட்டை நீங்கள் செஞ்சு அதுக்கு வந்து டைரெக்டாக வந்து ஃபீட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பவர் ஸ்கில்லு +1 ஃபுட்டு இது வந்து தேவையில்லை. ஸோ 20% சான்ஸ் ஃபார் 1 ஃபுட் ஃப்ரம் ஃபயர் பிட், 60% டெல்லி குக்கிங் டைம் வித் ஆயில். இது ஆயில் இருந்தால் தான் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இதை வேணால் நீங்கள் செஞ்சுக்கலாம். 20% சான்ஸ் இருக்குது ஒரு ஃபுட்டு எக்ஸ்ட்ரா கிடைக்கிறதுக்கு. ஓகேங்களா? இந்த மாதிரி இந்த ஸ்கில் பாயிண்ட்டை நீங்கள் தேர்ந்தெடுத்து உங்கள்கிட்ட ஸ்கில் பாயிண்ட் இருந்துச்சுன்னா இதையும் போட்டுங்க.
ஸோ இதெல்லாம் வந்து இதில் ஒரு 5%, ஸோ இங்கே வந்து ஒரு 10%, ஸோ விஐபி எடுக்கிறது மூலிமா ஒரு 10%, இதிலே வந்து பார்த்திங்கன்னா 25%. நம்ம அந்த ஃபேக்ஷனில் போயிட்டு அதுக்கு வந்து வாரம் வந்து அதுக்கு வந்து என்ன கேட்குதோ அதை வந்து நம்ம டெலிவரி கொடுக்கறது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக 50% வரைக்கும் நம்மளுக்கு கிடைக்கிது. ஓகேங்களா? ஸோ மொத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 175% வந்து நம்ம இந்த இதெல்லாம் பண்ணி எக்ஸ்பியை வந்து ஃபாஸ்ட்டாக ஏற்றுறதுக்கு இத்தனை வழிமுறைகள் இருக்குது. ஸோ நீங்கள் எதெல்லாம் பண்ணுறீங்க எதெல்லாம் ஸ்கிப் பண்ணுறீங்கன்றது உங்களை பொறுத்தது. டைரெக்டாக வந்து விஐபி மட்டும் எடுத்துகிட்டு நீங்கள் ஃபீட் பண்ணிங்க அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10% எக்ஸ்ட்ரா கிடைக்கும். இது போல் ஸ்கில் பாயிண்ட்டை நீங்கள் இதில் போட்டு நீங்கள் அந்த மாதிரி பண்ணுவீங்க. நான் வந்து எனக்கு இதிலே ஸ்கில் பாயிண்ட் இல்லை, நான் இப்போ தான் ரீசெட் பண்ணியிருக்கேன், என்னால் வந்து இதில் போட முடியாது. உங்களோட சுச்சுவேஷனை பொறுத்து நீங்கள் இருக்க ஸ்கில் பாயிண்ட்டை ரீசெட் பண்ணலன்னா ஃப்ரீயாக ஒரு முறை ரீசெட் பண்ணிக்கிட்டு நீங்கள் இந்த ஃபுட்டெல்லாம் வந்து ஃபீட் பண்ணிவிட்டு திரும்ப வந்து இன்னொரு முறை வந்து ஸ்கில் பாயிண்ட்டை ரீசெட் பண்ணி, ஏன்னா லெவல் ஏறினதுக்கப்புறம் அது தேவையில்லை. ஸோ உங்களுக்கு எப்போவுமே ப்ராஃபிட் எவ்வளோ ட்ரீயில் போட்டு விட்டிங்கன்னா உங்களுக்கு ட்ரீ சாப் பண்ண ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். மைனிங்கில் போட்டிங்கன்னா எப்போவுமே வந்து மைனிங் வந்து ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். ஸோ இந்த குக்கிங்கில் வந்து ஸ்கில் பாயிண்ட்டை போட்டு வைக்கிறது ஒரு குறிப்பிட்ட டயத்துக்கு வேணால் நல்லாயிருக்கும். ரெகுலராக விட்டு வைக்கிறதுக்கு எந்த ஒரு அவசியமும் இல்லை. அந்தளவு ஸ்கில் பாயிண்ட் அதிகமாகவும் இருக்காது. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் இதில் இருக்கிற விஷயம் வந்து இதோட லெவலை வந்து ஃபாஸ்ட்டாக ஏற்றுறதுக்கு. ஓகே, இதெல்லாம் வந்து நீங்கள் இந்த வழிமுறைகளில் உங்களுக்கு எதெல்லாம் சூட்டபுளாகோ அதை பயன்படுத்தி இந்த பம்ப்கினோட லெவலை வந்து நீங்கள் ஃபாஸ்ட்டாக வந்து லெவலப் பண்ணலாம். ஸோ ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ தான் முடிஞ்சு நெக்ஸ்ட் பார்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ்.